தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவநேயச் செல்வர்களே, மார்கழி மாதத்தின் குளிரில் நம் உள்ளத்தை பக்தியால் கதகவப்பாக்குவது மாணிக்கவாசகரின் திருவெம்பாவை. இன்று நாம் 5வது பாடலை காணவிருக்கிறோம். நேற்று வரை நாங்கள் இறைவனை உருகிப் பாடுவோம் என்று தற்பெருமை பேசிய ஒரு தோழி இன்று பொழுது விடிந்தும் எழாமல் உறங்குகிறாள். வாசலில் நிற்கும் தோழிகள் அவளை கேலி செய்வது போலத் தோன்றினாலும் அந்த உரையாடலுக்குள் ஒரு மிகப்பெரிய சைவ சித்தாந்த உண்மையை ஒலித்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக உயிர்களின் குற்றங்களை, அதாவது கோது நீக்கி அருளுகின்ற இறைவனின் கருணை திறத்தை, அதாவது சீலத்தை இந்த பாடல் விளக்குகிறது. வாருங்கள், அந்த பெண்ணின் வீட்டு வாசலுக்கே சென்று அவளை எழுப்புவோம். மாலரியா நான் மோகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூர தேவாய் படிரி கடை திரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் காண் ஏல குழாயலி பரிசேலோரும் பாவாய் ஏல குழாயலி பரிசேலோரும் பாவாய். இந்த இனிய பாடலின் ஒவ்வொரு வார்த்தைக்குமான அர்த்தத்தை முதலில் சுருக்கமாக பார்ப்போம். ஏலக்குழலி, மயிர் சாந்து அணிந்த நறுமணம் கமழும் கூந்தலை உடைய பெண்ணே. மாலரியா, திருமால் நிலத்தை அகழ்ந்து தேடியும் அறிய முடியாத, பிரம்மன் அன்னப்பறவையாய் பறந்தும் காண முடியாத மலையினை, ஜோதி மலையான சிவபெருமானை நாம் போல் அறிவோம் என்று உள்ளத்தில் இல்லாத பொய்யான வார்த்தைகளையே பேசுகின்ற பால் ஊறு தேன்வாய் படிரி. பால் மற்றும் தேன் போல இனிமையாக பேசும் வஞ்சகிப் பெண்ணே, கடை திறவாய், உன் வீட்டுக் கதவை முதலில் திற. கோதாட்டும் சீலம், நம் குற்றங்களை கோது நீக்கி தூய்மைப்படுத்தும் அவனது நற்குணத்தை ஓலம் இடினும் சிவனே சிவனே என்று நாங்கள் அழுது கூச்சலிட்டாலும் உணராய். நீ எழுவவும் இல்லை, அந்த பரம்பொருளை உணர்கிறாயும் இல்லை. இந்த பாடலில் மணிவாசகர் வைக்கும் நயங்களையும் சைவ சித்தாந்த கருத்துக்களையும் உரையாசிரியர்கள் எவ்வளவு ஆழமாக விளக்கியிருக்கிறார்கள் தெரியுமா? 3 முக்கிய முத்துக்களை இதிலிருந்து எடுக்கலாம். 1. தோழிகளின் செல்ல கோபம், த பிளேஃபுல் பேண்டர். வெளியே இருப்பவர்கள் உள்ளே உறங்கும் பெண்ணை படிரி என்று அழைக்கிறார்கள். படிரி என்றால் வஞ்சகி என்று பொருள். ஏன் அப்படி சொல்கிறார்கள்? இந்த பெண் முன்பு இறைவனை நான் முழுமையாக அறிவேன், நான் தான் முதலில் எழுந்து உங்களை எழுப்புவேன் என்று வீராப்பு பேசினாள். ஆனால் இப்போது உறங்குகிறாள். வாயில் மட்டும் பால் மற்றும் தேன் போல இனிக்க இனிக்க பேசுகிறாய், ஆனால் செயலில் ஒன்றுமில்லை என்று அவளது பாசாங்கை சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்பர் பெருமான் கூறுவது போல பொக்கமிக்க பூவும் நீரும் கண்டு, அதாவது பொய்யான பக்தி இறைவனுக்கு தேவையில்லை என்பது இது உணர்த்துகிறது. 2. மாலரியா நான்முகனம், த பிலாசபி ஆஃப் ஈகோ. இங்கொரு பெரிய தத்துவம் பேசப்படுகிறது. திருமால் வராகமாகி பூமியை தோண்டினார்.
பிரம்மன் அன்னமாகி வானில் பறந்தார். இருவராலும் இறைவனின் அடி முடியை காண முடியவில்லை. ஏன்? இங்கு தோண்டுதல் மற்றும் பறத்தல் என்பது அவரவர் தற்பெருமையை குறிக்கிறது. என் பலத்தால் இறைவனை கண்டுவிடுவேன் என்று முனைப்புடன் தேடினால் இறைவன் அகப்பட மாட்டான். அளக்கலாகா அளவும் பொருளும் கொண்டவன் இறைவன். அவன் ஒரு மாபெரும் மலை. மலையை யாராவது அளக்க முடியுமா? ஆனால் அத்தகைய அறிய முடியாத இறைவனை பக்தி என்ற எளிய வழியில் நாம் அறிந்துவிட முடியும் என்பதை நாம் போல் அறிவோம் என்ற வரியின் மூலம் ஒரு சவாலாகவே வைக்கிறார் மாணிக்கவாசகர். இதுதான் இப்பாடலின் உயிர்நாடி. இறைவன் அறிவு அறியான், அதாவது யாராலும் அறிய முடியாதவன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியிலேயே நம்மை ஆட்கொண்டு அருளி என்கிறார். எப்படி? உரையாசிரியர் அழகாக சொல்கிறார். இறைவன் அருவம், அதாவது வடிவமில்லாதவன்; உருவம், அதாவது வடிவம் உள்ளவன்; அருவுருவம், அதாவது வடிவமில்லாத வடிவம் உடையவன் ஆகிய நிலைகளைக் கடந்து உயிர்களுக்காக கோலம் கொள்கிறான். சிவஞான சித்தியார் சொல்வது போல, கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுதானே, அதாவது நம் கர்மவினையை போக்கவே அவன் வடிவம் தாங்கி வருகிறான். கோதாட்டுதல் என்றால் ஒரு தாயானவள் தன் குழந்தையின் உடலிலுள்ள அழுக்கை நீக்கி நீராட்டி அழகு பார்ப்பது போல, இறைவனும் நம் உயிரில் படிந்துள்ள மலம், அனவா எனும் குற்றத்தை நீக்கி ஆட்கொள்கிறான். இறுதியாக தோழிகள் சிவனே சிவனே என்று ஓலமிடுகிறார்கள். நாங்கள் இப்படி அபயக்குரல் எழுப்பியும் நீ எழவில்லையே, உன் காது கேட்கவில்லையா என்று கேட்கிறார்கள். இதன் உட்கருத்து என்னவென்றால், ஆணவமலத்தில் ஆழ்ந்து உறங்கும் ஆன்மாவானது குருவின் உபதேசத்தையோ அல்லது அடியார்கள் கூட்டத்தின் அழைப்பையோ கேட்ட பிறகும் விழித்துக் கொள்ள மறுக்கிறது. ஆகவே அன்பர்களே, நாம் அந்த படிரீயாக இருக்க வேண்டாம். வாயில் மட்டும் இனிமையாக பேசிவிட்டு செயலில் உறங்குபவர்களாக இல்லாமல், இறைவனின் கோதாட்டும் சீலத்தை எண்ணி உடனே விழித்தெழுந்து அவன் திருவடிகளைப் பற்றுவோம். சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய். இந்த வரி நம்மை தட்டி எழுப்பட்டும். திருச்சிற்றம்பலம். நம்மிடம் தர்மசாஸ்திரம், ஜோதிடம், புராணங்கள், ஸ்லோகங்கள் என்று அளவிட முடியாத அறிவுச் செல்வம் உள்ளது. ஆனால் இன்று அந்த அறிவை முறையாக படிப்பதும் தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் எளிதாக இல்லை. பெரும்பாலும் நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம். ஆழமாக கற்கும் வாய்ப்பு குறைந்து வருகிறது. ஸ்வதர்மா எங்களைப் பற்றி 2018 முதல் ஸ்வதர்மா இந்த பாரம்பரிய அறிவை சரியாக புரிய வைத்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. நூலகம், பஞ்சாங்கம், ஆய்வு, வகுப்புகள், டிஜிட்டல் முயற்சிகள், இதுவரை செய்த அனைத்தும் அதற்காகத்தான். இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தை தொடங்க இருக்கிறோம். இது பொழுதுபோக்கு உள்ளடக்கம் அல்ல. தர்மம், ஜோதிடம், புராணங்களை முறையாக படிக்க உருவாக்கப்படும் ஒரு கல்வித் தளம். இந்த முயற்சி தொடர்ந்து வளரவும் சரியான வடிவம் பெறவும் இதை மதித்து கற்க விரும்பும் ஆரம்பகட்ட ஆதரவாளர்கள் நமக்கு மிகவும் அவசியம். இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு பங்காக இணைந்து கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு விபரங்கள் மூலம் எங்களை அணுகலாம். நாம் இணைந்து ஒரு அறிவு மரபை உறுதியானதாக உருவாக்கலாம்.